சின்ன முட்டி அதான் அங்க இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஆட்டி வச்சிருவோம். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது இஞ்சி பூண்டு சரி ஆட்டி வச்சுட்டு கூழ் உப்பு அது அளவாக போட்டுக்கணும். சில்லி மசாலா அது அளவா, மீன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு அளவாக போட்டுக்கணும். வரமிளகாத்தூள், வரமிளகா, காரம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி எடுத்து இப்ப மீன் மட்டும் கொண்டு வந்தா போதுங்களா உங்கள்ட்ட? மீன் மட்டும் கொண்டுட்டு வந்தா போதுங்க. நீங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாமே ரெடி பண்ணி பொரிச்சு. இப்ப சில்லிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? சில்லிக்கு 180 ரூபா வாங்குறது. கிலோவுக்கு 80. குழம்புக்கு கிலோவுக்கு 130. இது சாப்பாட்டுக்கு கிலோவுக்கு 130. மீனை பொறுத்து மாறுங்களா? இல்ல இல்ல எந்த மீன் கொண்டாந்தாலும் 80 ரூபா தான். மீன் மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லா பொருளும் போட்டு நம்மளே எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்க. சாப்பாடு மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவீங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். அதான் மீன் குழம்புக்கு கிலோவுக்கு 130. கிலோவுக்கு 130. கிலோவுக்கு 130. மீன் மட்டும் கொண்டாந்து கொடுத்தா போதும். மீன் மட்டும் கொண்டு வந்து. அப்புறம் சாப்பாட்டுக்கு 1 கிலோவுக்கு 130. 1 கிலோவுக்கு. பச்சை புளி ரசத்துக்கு அது தனியாகும். பச்சை புளி ரசம் தனியாக. புளி ரசம் கேட்டாலும் தனியா, பச்சை புளி ரசம் கேட்டாலும் தனியாக. என்ன போடுவீங்க குழம்புக்கு? வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கி மிக்சியில் போட்டு ஆட்டணுங்க. சரி சரி. ஆட்டிட்டு புளி கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், மீன் மசாலா, குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலக்கி சரிங்க அடுப்பில் வச்சு கடைசி ஏலக்காய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விடுவோங்க. சரி சரி. இப்போ நீங்கள் இப்போ எத்தனை கிலோ மீனுக்கு வெங்காயம் போடுறீங்க? இவ்வளோ இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோ இருக்குங்க? இருக்கு 1.5 கிலோ இருக்குங்க. 1.5 கிலோ இருக்குங்க. 1.5 கிலோ ஆகிறதுக்கு நான் வெங்காயம் வச்சு அறிகிறேன். இப்போ உங்கள் பேர் என்ன? இப்போ உங்கள் கடை பேரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? வள்ளி டீ ஸ்டால்னு இருக்கும். உங்கள் பேர்? உங்கள் பேர் தான் வள்ளி. ஃபோன் நம்பர் இருக்குங்களா உங்களுக்கு? இங்கே வந்தால் ஃபோன் வச்சுருந்தேங்க. சரிங்க. தண்ணியில் விழுந்துருச்சு, அந்த பைப்பில் தண்ணியில் விழுந்து அது ஒன்றும். வந்தால் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது? எப்படி? இப்போ வள்ளி டீ ஸ்டால்னு ரோட்டு மெயின் ரோட்டு மேலேயே இருக்குங்க. மெயின் ரோட்டில் இருக்குங்க. மேலே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா போர்டில் ஃபோன் நம்பர் இருக்குங்களா? பையன் நம்பர் தான் இருக்குங்க. பையனுக்கு பண்ணனா நீங்கள் வந்துடுவீங்க, கடைக்கு வந்துடுவீங்க. எப்போவுமே இருக்கும். சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்குங்கன்னு இல்லை, எப்பவுமே இருக்குங்க. சனி ஞாயிறுன்னு தான் இல்லை, சனி ஞாயிறுன்னு இல்லை, எல்லாமே நாளும் இருக்குங்க. எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க பட் இது? இன்னைக்கு நாங்கள் 10 வருஷமாக வச்சுருக்குறோம். 10 வருஷமா வச்சுருக்கீங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈரோடு டு கொடுமுடி ரோடுங்க. இங்கே ஈரோட்லேருந்து கொடுமுடி வர இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா கேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேட்டு நம்ம காரணாமலை உள்ளே போகிற கேட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது வள்ளி டீ ஸ்டால்னு. போய் நினைக்கிறேன். குவாலிட்டி செக் என்ன நல்லா இருக்கா?
கைமுறையிலேருந்து எல்லாம் சொல்லியாச்சு. அது கைப்பக்குவம் வேணும். ஏங்க பாட்டி? ஏய் வாங்க டேஸ்ட் பாருங்க. வேணாம் காய்ஸ், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, கவரில் ஃபுல்லாக சில்லி. அங்கே பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு சில்லி இருக்குது. இதில் அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு குழம்பு மீன், 1.5 கிலோ கறி ப்ளஸ் குழம்பு இருக்கு. இப்போ ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேங்க. மொத்தம் 7 கிலோ. 5 வந்துட்டு நீ சொல்லிட்ட, 1.5 குழம்பு வச்சுட்டேன். மீதி 1/2 கிலோ இங்கே. சரி, 1/2 கிலோ நாங்கள் டேஸ்ட்டுக்கே பார்த்துட்டு 1/2 கிலோ முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கணக்கு தெரியுது. 1/2 கிலோ வந்து டேஸ்ட்டுக்கே முடிச்சிட்டேங்க. காய்ஸ், இவர் தான் நம்ம கேங்கில் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் பேர் என்னன்னா விநாயக். இல்லை இவர் பேர் பாலாஜி. காய்ஸ், ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம பாய்ஸ் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு தாங்க. ஐயோ செம்ம ஸ்பாட்டு. ஓ நோ, வரும்போது பிளேட் யாராச்சும் எடுத்துட்டு வாங்க. ஸ்பாட்டு வேற மாதிரி இருக்கு. கிணத்துல குளிக்கலாமா? ஓ அந்த வெள்ளை வந்து அது மாதிரி வந்து தெரியுறியா? ஓ ரொம்ப லாங்கில் இருக்குது. ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குங்க. வந்து தண்ணி சூப்பராக இருக்குது காய்ஸ். காய்ஸ், இங்கே பாருங்க ஸ்பாட்டை பாருங்க. எப்படி ஒரு ஸ்பாட்டை பாருங்க. தியா கிணத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்றது தான். கிணத்துல பாருங்க தண்ணி நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம 10 ஸ்பாட்டு அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. இன்னைக்கு 7 கிலோவை எசக்கு புசக்கா எல்லாம் கடிச்சு நொறுக்க போகிறோம். எல்லாரும் தண்ணி மட்டும் ஒரு குழம்பு மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஆமா வாங்குறேன்னா அப்படித்தானே ஸ்டாண்டு போட்டு வச்சிடலாம். என் நண்பன் வரும்போது பீக் வந்துடுங்க. தாட்டி 10 இருக்கீங்க. இல்லைங்க, ஒரே ஒரு கண்டி வாங்க. ஒரு கண்டி போய் இப்படி போறீங்க லைட்டா 3 பீஸ் இருக்குங்க. பொடிச்சுங்க லாஸ்ட். அதை எடுங்க ஃபோட்டோ எடுத்து நான் இருனா எடு. ஓகே. குழம்பு சாப்பிடலையாப்பா? டக்குனு குழம்பு ஊத்துறேன். ஒரு கரண்டி மட்டும் கரண்டி அவன் வந்து அதை எல்லாப்பறம் மாடி இல்லைன்னா ஊற்றிங்க. போது சாப்பிட வரீங்க. காய்ஸ், செம டேஸ்டாக இருக்கு. இந்த லொக்கேஷனில் உட்காந்து இது மாதிரி மீன் கறி சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சில்லி குழம்போட காரத்துக்கு சில்லிக்கும் பயங்கர சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க காய்ஸ். ஃபுல் கட்டியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கட்டின சாப்பாட்டையெல்லாம் இறக்கறக்கு போய்கிட்டே இருக்கிறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேங்காய் 2 திருடியாச்சு. வந்ததுக்கு 2 தேங்காய் திருடியாச்சு. உரிமையாக எடுத்துக்கிட்டோம். ஓனருக்கு சொல்லாமல் பாசமாக கொடுத்தாரு, எடுத்துக்காச்சு. அது தேங்காய் அவன் தோப்பலுக்கு ஓனருக்கு தெரியாத வரைக்கும் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க, இங்கே தான் குளிக்க போகிறேங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இறக்க போகிறோம். எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டதெல்லாம் இறக்க போகிறோம். தண்ணி வருங்க, ஃபுல்லாக இருக்குது தண்ணி.
இங்கே எதுவும் இதில் இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பாருங்கப்பா, அங்கெல்லாம் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு கிணத்து சூப்பராக வருங்க. அப்படியே ரோட்டு மேலேயே இருக்குது பாருங்க. ரோட்டு மேலே டேய் அவர் கீழே பயமத்துல உட்கார்ந்திருக்காருடா. கோட்டா எடுக்கிறீங்களா? நான் கோட்டா எடுக்கிறேன். வாங்க அப்படி போட்டு வெல்கம் டு ஜீரியா. என் நண்பன் தான் குளிப்பேன். நண்பன் ஐஸ்கார் அண்ணன் போனவர் பிடிச்சி வச்சாச்சு. பாய் என்ன வாங்குறீங்க நீங்கள்? மேங்கோ குல்பி மேங்கோ குல்பி சாக்கோபார், அப்புறம் கப்பைஸ் இருக்கு. கப்பு கொடுக்குங்களா? கப்பு அவ்வளோதானா? நன்றி. இது எனக்கு ஒரு மேங்கோ. உங்களுக்கு மேங்கோவா? இல்லை இது குல்பி கொடுத்துருங்க. ரெண்டு ஒன்று தானா? நவீன எவன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தம். நவீன 60 எடுத்துட்டு வா. சாப்பிட்டே முடிச்சாச்சு. அமுக டுமுக அமால் டுமால்.